ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டில் போயிட்டு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டொமைன் நேம் வாங்குறது, ஹோஸ்டிங் வாங்குறது, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் எப்படி ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்டிங்கில் லாகின் பண்ணி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போ பாருங்கள், உங்களோட இந்த லாகின் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி உங்கள் ஹோஸ்டிங் கம்பெனிலேருந்து. ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டில். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மெனுஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கடைசியில் வந்தீங்கன்னா இங்கே ஆட் ஆன் டொமைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் உங்களோட எல்லா டொமைன்ஸும், அதாவது நான் இப்போ வாங்கியிருக்கிற ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 டொமைன் வந்து நான் இதில் லிங்க் பண்ணிக்கலாம். அதனால் என்னால் 7 வெப்சைட் வந்து நான் இதில் ஹோஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இந்த ஆட் ஆன் டொமைன்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்ம எந்த டொமைனுக்கு வந்து வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஹோஸ்டிங்கில் வந்து 7 டொமைன் நேம் வரைக்கும் நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நான் போயிட்டு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் நவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் HTTPS இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டொமைன் நேம், இதில் வந்து நீங்கள் எந்த டொமைன், நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி 7 வெப்சைட்ஸ் வரைக்கும் என்னோட ஹோஸ்டிங் பிளானில் வந்து 7 வெப்சைட் வரைக்கும் நான் அலோவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதில் டெமோ சைட் அப்படின்றத வந்து உங்களுக்காக நான் ஜஸ்ட் டெமோ பர்பஸ்க்காக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக நான் இந்த சைட்டை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த WP எரேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சைட் நேம் நான் சும்மா டெமோ சைட்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் இதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, நான் வந்து யூசர் நேம் வந்து அட்மின்னு வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பர்பஸ்க்காக நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தீமை சூஸ் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த தீம் நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மினிட் தான் டைம் எடுக்கும். இது 1 மினிட் டைம் எடுத்து உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் வந்து அந்த டொமைன் நேம் இன்ஸ்டால் ஆயிரும். ஏன் நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா வேர்ட்பிரஸ்ன்றதுல தான் வந்து நம்மளோட டிசைனிங் வந்து அங்கே தான் கண்ட்ரோல் ஆகும். நம்மளோட வெப்சைட்டோட டிசைன்லாம் லுக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அபவுட் பேஜ், ப்ரைவசி பாலிசி பேஜ், இந்த மாதிரி எல்லா பேஜ், எல்லா வெப்சைட் போஸ்ட், ஆர்டிகிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்பிரஸ் உள்ள தான் நம்ம போய் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2வது வீடியோ. ஸோ இதுக்கு அடுத்தது 3வது வீடியோ நான் பார்ட் 3 அப்லோட் பண்ணுவேன். அதையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்புறம் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 டீட்டெயில்ஸையும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட சைட் URL. இந்த சைட்டோட URLக்கான வேர்ட்பிரஸ் லாகின் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டு வந்து லாகின் ஆகும். ஸோ இதுதான் வந்து வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டு. இந்த வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் தான் வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து டிசைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் நம்ம பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு, பேஜஸ், கமெண்ட்ஸ், இந்த அப்பியரன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்ட் 2 நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்ட் 1 பாருங்கள். ஸோ உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ தேங்க்ஸ்.